வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குட்டியாக 2 சின்ன கிச்சன் டிப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நம்மளுக்கு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறையா கிச்சன் ரெசிபீஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது வந்து நம்ம வந்து உடனே டக்குன்னு நம்ம வந்து ஏலக்காய் பொடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் வேலை. அதாவது குழவி எடுத்து அதை போட்டு 2 மட்டும் தட்டணும், இல்லை மிக்சியில் போட்டோம்னா நொறுங்காது. ஸோ நம்ம வந்து மொத்தமாக அதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். மிக்சியில் அடித்தோம்னா அது பதத்து ஒரு மாதிரி நமுன்னு இருக்கனால நல்லா தூள் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் இது. நம்ம இந்த மாதிரி ஏலக்காயை வந்து ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கடலை மாதிரி பொறுன்னு வறுத்த கடலை மாதிரி சவுண்டு கேட்குது மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ மறுநாள் எடுத்து நம்ம வந்து அதை மிக்சியில் உடனடியாக போட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்றினோம்னா இந்த மாதிரி நல்லா தூளாயிரும். இந்த ஸ்டேஜ் அதாவது லைட்டாக 2 சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து சிலர் வந்து தோலெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது அந்த தூள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. தோலை எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து டீ தூள் அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம். பட் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே அடிச்சிருவேன் அப்படிங்கிறனால திருப்பியும் நல்லா 2-3 சுற்றி எடுத்தோன்னே இந்த பாருங்கள் எந்த அளவு நல்லா தூளாயிடுச்சுன்னு. இது இப்படியே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம், ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து அந்த தோலில் வந்து சிலர் நீக்குவாங்க, பட் அதுலேயுமே நல்லா வாசம்லாம் கொடுக்கும். நம்ம வந்து டக்குன்னு ஒரு கேசரி செய்கிறதுனாலும் சரி, ஒரு பாயசம் செய்கிறது, ஒரு பொங்கல் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து டீயில் போடுறது, இந்த மாதிரி திங்ஸு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஜீனி போட்டு நுணுக்குவாங்க. ஒரு சிலர் ஜீனி போட்டு நுணுக்கினீங்களா இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜீனி போட்டு நுணுக்காமல் ப்ளைனாக நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவன் நான்வெஜ் ஐட்டமுக்கு பிரியாணிக்கு கூட நம்ம இந்த தூள் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அருமையான டிப்பு, நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எலுமிச்சம்பழம் நிறையா கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஜூஸாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்பு இது. வந்து நம்ம லெமன் வந்து இவ்வளோ கிடைக்கிறப்ப எப்போயாவது தான் நம்ம ஊறுகாய் போட முடியும். அதை அடிக்கடி கூட இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியல. ஸோ நம்ம வந்து இதை ஜூஸாக எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல், தண்ணி கலக்காத பிளெயின் லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த விதை இல்லாமல் நம்ம வந்து அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றணும். ப்ளைனாக தண்ணி கலக்காத பியூர் ஜூஸு விதை எடுத்துட்டு அதை வந்து இதில் மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றுங்க. நான் ஊற்றும் போது 2-3 விதை விழுந்துருச்சு, பட் நான் ஸ்பூன் வச்சு எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப் ஆன பிறகு நம்ம அதை எடுத்து நம்ம வந்து ஜூஸ் கலந்துக்கலாம், லெமன் ரைஸ் செய்ய யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிரியாணிக்கு கூட ஒரு க்யூப் எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.